அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் தரவு விஜயின் பேச்சில் முக்கியமாக பாஜக எதிராக இருந்தாலும் புதுச்சேரியின் பிரதான எதிர்க்கட்சிகளான திமுக மற்றும் காங்கிரஸ் குறித்தும் குற்றச்சாட்டுகளை வைக்க திட்டம் என்றால் இவர்களும் ஆண்ட கட்சி அங்கு என்பே திமுகவும் ஆண்டிருக்கிறது, காங்கிரசும் ஆண்டிருக்கு, இந்த கூட்டணியும் ஆண்டிருக்கிறது. எனவே தற்பொழுது அது குறித்து பேசுவதற்கும் விஜய் பட்டியல் போட்டிருக்கிறாராம். எனவே என்ஆர் காங்கிரஸை தொடாமல் அவர் பேசினால் என்ஆர் காங்கிரசுடன் விஜய் கூட்டணி வைப்பது கிட்டத்தட்ட உறுதி என்றே இன்று எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய பேச்சிலிருந்தே விஜய் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் புதுச்சேரியிலே என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான புள்ளி, விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கு யார் வரப்போகிறார் என்பதை விட புதுச்சேரி கூட்டத்திலே புஷி என் ஆனந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விஜய் பேசவிருக்கிறார். புஷி ஆனந்த் என்று அழைக்காதவர்கள் கூறிவிட்டார். புஷி என்பது தொகுதி, அந்த தொகுதியை ஏற்கனவே போட்டியிட்டு இருக்கிறார். எனவே பொதுச் செயலாளர் என் ஆனந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச போகிறார் விஜய். ஏன் திடீரென விஜய் முக்கியத்துவம் கொடுக்க போகிறார் புஷி ஆனந்துக்கு என்று பார்த்தால், புதுச்சேரியின் முதலமைச்சர் முகமாக புஷி ஆனந்தை முன்னிலைப்படுத்த விஜய் திட்டமிட்டிருக்கிறார். ஒருவேளை என்ஆர் காங்கிரசுடன் இருந்தால் ரங்கசாமி முதலமைச்சர் முகம், புஷி ஆனந்தும் கூட இருப்பார், துணை முதல்வராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் விஜய் தனியாக போட்டியிடும் பட்சத்திலே புஷி என் ஆனந்துக்கு தான் முக்கியத்துவம். அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர், சிஎம் வேட்பாளராக அவர் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சிஎம் வேட்பாளர் என்று சொல்வதை விட இன்று ஆனந்துக்கு முக்கியம். புதுச்சேரி அவருடைய சொந்த ஊர் என்பதால், சொந்த தொகுதி அங்கு இருந்ததால், அங்கு புதுச்சேரியை நன்கு அறிமுகமானவர் என்பதால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை முன்னிலைப்படுத்தும் வகையிலே விஜய் இன்று பேசுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்பதையும் அவருடைய பேச்சினை தயாரித்தவர்கள் நமக்கு சுட்டி காட்டியுள்ளார்கள். ஆனால் பேச்சிலே நிறைய எழுதி கொடுத்திருக்கிறார்கள். எதை பேசுவார் விஜய், எதை விடுப்பார் விஜய் என்பது விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் விஜய் முடிவு செய்துவிட்டால் விஜய் மட்டும் அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார் என்பது அவரே சொல்லியிருக்கிறார் திரைப்படங்களிலே. நிஜத்திலே என்ன செய்வார் என்பதை பார்க்கலாம். அடுத்த தரவு என்ன வருகிறது என்று பார்ப்போம். அடுத்த தகவல் மிக முக்கியமான தகவல் ஒன்று, தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கவிருக்கும் புதிய கட்சியுடன் கூட்டணி வைத்து குறித்து பேசப்படலாம். இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல். என்றால் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், தொழிலதிபர் லாட்ரி மார்டினுடைய மகன், தற்போது ஆதவ் அர்ஜுனாவுடைய இவருடைய சகோதரியை தான் ஆதவ் அர்ஜுனா மணந்திருந்தார். எனவே தற்போது மிக முக்கியமாக இவர் அண்மை காலமாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஜேசிஎம் மன்றம் மக்கள் மன்றம் என்ற பெயரிலே நிறைய சமூக சேவைகளை எல்லாம் செய்து வருகிறார். தொடர்ந்து செய்திகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றன. எனவே இவர் ஒரு புதிய கட்சியை வரும் 14ஆம் தேதி அந்த கட்சியை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது. இவர் விஜயுடன் தொடர்ந்து பேசி வருகிறார். இன்று கூட விஜயை அவர் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கவிருக்கும் புதிய கட்சியுடன் விஜய் கட்சி கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார், விஜயுடன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், விஜய் ஓகே என்றால் நாங்கள் கூட்டணிக்கு தயார் என கூறியிருக்கிறார். எனவே இன்று சந்தித்து அந்த கூட்டணியை உறுதி செய்வதற்கான முதற்கட்ட பேச்சு இன்று விஜயுடன் நிறைய நடப்பதற்கு வாய்ப்பும் இருக்கிறது என்றும் தகவலும் வந்திருக்கிறது. மற்றொரு கூடுதல் தகவலும் வந்திருக்கிறது. ஆனால் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த தகவல் உறுதியான தகவலாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்று புதுச்சேரி வரும் விஜய் மீண்டும் சென்னை திரும்பும் பொழுது தைலாபுரத்திற்கு செல்ல வாய்ப்பு இருக்கின்ற தகவல் வந்திருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான பிரத்யேக தகவல். தைலாபுரத்திலே டாக்டர் ராமதாஸை சந்தித்து பேச வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கிறது. எனவே பாமகவுடன் விஜய் நெருக்கமாக இருக்கிறார் என்ற தகவல் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. எனவே அன்புமணி ராமதாஸா, டாக்டர் ராமதாஸா அல்லது இருவரும் சேர்ந்து பாமகவா என்று அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்கள் எல்லாம் சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையிலே டாக்டர் ராமதாஸை விஜய் சந்தித்து பேச வாய்ப்பு இருக்கிறது. தைலாபுரத்தில் சென்று அவரை பார்த்து எப்படி இருக்கிறார், நலம் விசாரித்துவிட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இது தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் ஏதும் இல்லை. விஜய் தரப்பும் சரி, பாமக தரப்பும் சரி இதை உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் ஊடகவியலாளர்கள் பலர், குறிப்பாக புதுச்சேரியின் மூத்த ஊடகவியலாளர்கள் பலர் இந்த தகவல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என ஒரு ஆருடம் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அது உண்மையா பொய்யா என்பதை நடக்கும்போதுதான் தெரிய வரும். தற்போதைக்கு இந்த தகவல் உறுதி இல்லை என்பது தகவலையும் நான் கொடுத்திருக்கிறேன். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது, ஏற்கனவே கூறியிருந்தோம், வரலாறு காணாத பாதுகாப்பு என்று. எனவே பெண் கமாண்டோ படையினர் எல்லாம் அங்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த சிறப்பு நிலையில் இருந்து
தற்போது நாம் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. எனவே இந்த சிறப்பு நிலை தற்போது முடித்துக் கொண்டாலும் தொடர்ந்து இந்த பிரைம் டைம் செய்திகளிலே தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன.